கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி பிலிப்பியனுடைய புத்தகம், அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 3 மற்றும் 4வது வசனங்கள். நான் வாசிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இந்த 2 வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். முதலாவதாக 3வது வசனத்திலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றையும் வாதினாலாவது அல்லது வீண் பெருமையினாலாவது நாம் செய்யக்கூடாது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நமக்கு சுயமான லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணக்கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பதுதான். அது எந்த வகையிலே? மற்றவர்களுக்கு அநேக நேரங்களில் நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். மற்றவர்களுடைய கடினமான சூழ்நிலைகளிலே நாம் சரீர பிரகாரமாக அல்லது நாம் பண ரீதியாக அல்லது இமோஷனல் சப்போர்ட்டாக நாம் அவர்களுக்கு இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அதை நாம் எந்த எண்ணத்தோடு கூட நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிறோமா, அல்லது இதனாலே எனக்கு என்னுடைய சுய வாழ்க்கைக்கு ஒரு சில லாபங்கள் எனக்கு இருக்கும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு நாம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இதனாலே ஒரு சில நாட்கள் கழித்து அல்லது ஒரு சில ஆண்டுகள் கழித்து எனக்கு ஒரு உதவி கிடைக்கும், இவர்களாலே எனக்கு ஒரு சில லாபங்கள் உண்டு, அதனாலதான் இது எல்லா காரியமும் அவர்கள் நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் அதை எண்ணி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனால் வேதாகம வசனம் சொல்கிறது, நம்ம அப்படி செய்யாதபடிக்கு, நம்மை பற்றி நமக்கு சுய லாபம் இருக்கும் என்று சொல்லி, நமக்கு பெருமை வந்து அடையும் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு, அதற்கு பதிலாக உண்மையான அன்பை நாம் அவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய வண்ணமாக, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த உண்மையான எண்ணம் கொண்டவர்களாக நாம் அவர்களுக்கு உதவ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். இன்னொரு வகையிலே நாம் தாழ்மையா இருந்து மற்றவர்களை நாம் மேன்மையாக எண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தாழ்மையா இருந்து மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய உள்ளான அர்த்தம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களையும் நாம் ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு அதை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை நாமே தாழ்த்துவது என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் நம்மை குறித்து நாமே மிகவும் குறைவாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்ல. அதுக்கு பதிலாக நம்மை குறித்ததான எண்ணங்கள் நமக்கு குறைவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை நான் ஆங்கிலத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Humility is not thinking less of yourself. Instead, it is thinking of yourself less. சரியா? நம்மை குறித்து மிகவும் குறைவாக, ரொம்பவும் அடிமட்டத்தனமாக நம்மை குறித்தே நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று அதனுடைய அர்த்தம் அல்ல. அதற்கு பதிலாக நம்மை குறித்ததான யோசனைகள் நமக்கு குறைவாக இருந்து மற்றவர்களை குறித்து அதிகமாக யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் இருந்தால் மற்றவர்களை நாம் ஒரு பொருட்டாக மதிப்போம். மற்றவர்களை நாம் நம்மை விடவும் மேன்மையானவர்களாக நாம் கருதுவதற்கு அது உபயோகம் உள்ளதாக இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் மனத்தாழ்மையோடு இருந்தால் தான் இதை செய்ய முடியும். சோ மனத்தாழ்மையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள், உங்களை விடவும் அவர்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்லி எண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களிலே மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையை வைத்து அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்து, அவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை வைத்து நாம் அவர்களை எடை போடக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி நாம் இல்லாதபடிக்கு நம்மை விடவும் அவர்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்லி நாம் எண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லி. நாம் நம்மை குறித்து மாத்திரம் யோசிக்காதபடிக்கு மற்றவர்களை குறித்தும் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களுடைய நிலைமையிலே இருந்து அவர்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை வேதாவும் தெளிவாக சொல்லுகிறது. நாம் அநேக இடங்களே நம்மால் வாசிக்க முடியும், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி வேதாவும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ஒருவருக்கு ஒருவர் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களை குறித்ததான எண்ணம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை வேதாவும் நமக்கு தெளிவுபட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நான் இந்த 3 காரியங்கள் மறுபடியும் சொல்கிறேன். முதலாவதாக, நாம் சுயலாபத்தோடு கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. இரண்டாவதாக, நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து நம்மை விடவும் மற்றவர்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்லி எண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக, நாம் நமக்கானவர்களை மாத்திரமல்ல
மற்றவர்களுக்கான காரியங்களையும் சிந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் வரக்கூடிய நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.